ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரிலேஷன்ஷிப்ஸ், பர்சனாலிட்டி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிங்கிள் டு கமிட்டட். நீங்கள் சிங்கிளாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சிங்கிளாகவே இருக்கேன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் சிங்கிளாக இருக்கிறது யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணமே நீங்கள் தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிளில் இருந்து கமிட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் போயிட்டு பொண்ணுங்கிட்ட தைரியமாக பேசணும். என்னடா பேச சொல்கிறே கேட்குறீங்களா? பேசினா தாங்க அந்த தைரியம் வரும், பேசினா தாங்க அந்த பயம் போகும். நீங்கள் பயப்படுறதுனால தான் பொண்ணுங்கிட்ட போய் பேச மாட்டீங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் கமிட்டாக ஆக மாட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் போயிட்டு தைரியமாக பொண்ணுக்கிட்ட பேசணும். நீங்கள் பயப்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அவங்க நம்ம போய் பேசினா பேசுவாங்களா, இல்லை கத்தி ஊற கூப்பிட்டுருவாங்களா, அந்த பயம்தான் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி எந்த பொண்ணும் ஒருத்தன் போய் பேசினா ஒன்று பேசுவாங்க, இல்லை அமைதியாக போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கும், அவங்ககிட்டலாம் பேசணும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஆனால் பேசவே மாட்டீங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீங்கள் தான் போய் அவங்ககிட்ட பேசணும். போயிட்டு அவங்ககிட்ட நேம் கேளுங்க. மற்றபடி நம்பர் மட்டும் கேட்டுறவே கேட்டுறாதீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா அவங்க பின்னாடி போய் கேட்பீங்க. நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து பயப்படதான் செய்வாங்க. எப்பயுமே அவங்க ஃப்ரெண்டில் போயிட்டு அவங்க அவங்க முன்னாடி போவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேச வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க நின்று ரெஸ்பான்ஸ் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. நீங்கள் அதுவே பின்னாடி போனீங்கன்னா அவங்கள பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறான், நம்மளை என்ன பண்ண போகிறான்னு உங்களுக்கு கான்சியஸ் மைண்டில், சாரி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்துடும். உங்கள் பயத்தை போக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் பொண்ணுங்கிட்ட பேசுங்க. நீங்கள் பேசினாதான் பயம் போகும். நீங்கள் பொண்ணுங்கிட்ட எப்படிலாம் பேசலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா உருவாகும். ஈஸியாக எல்லா பொண்ணுமே கரெக்ட் பண்ண ஒரே வழி. நீங்கள் மற்றவங்க பார்ப்பாங்க, பொண்ணு பேசாது, அதுக்கு மட்டும் பயப்படாதீங்க. நீங்கள் தைரியமாக போய் பேசுங்க. மோஸ்ட்லி எல்லா பொண்ணும் பேசுவாங்க, நிறைய பொண்ணுங்க பேச மாட்டாங்க. ஏன் கொஞ்சம் பல்பு தான் வாங்குங்களேன். எனக்கு தெரிஞ்சு பேசுனா லக்கி, இல்லையா எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோதாங்க. சிம்பிளாக எடுத்துக்கோங்க, முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது உங்கள் பயம் போயிடும். அப்படியே அது ஒரு 4 5ன்னு போயின்னே இருந்தா உங்களுக்கு மொத்த பயமும் போயிடும். நீங்கள் அடுத்த வாட்டி பார்க்குற பொண்ணுகிட்ட தைரியமாக போய் பேசுவீங்க, உங்களுக்கு பயமே இருக்காது. நிறைய கேர்ள்ஸ் உங்களுக்கு பிடிச்சா போயிட்டு தைரியமாக பேசுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, நீங்கள் பயப்படுறது இல்லை தயக்கப்படுறது எதுவாக இருக்குன்னா, உங்களை நீங்களே நினச்சி நம்ம அழகாகவே இல்லை, நம்ம ஒல்லியாக இருக்கோம், நம்ம குண்டாக இருக்கோம், நம்ம போனால் அவங்க பேசுவாங்களான்னு நீங்களே உங்களை கீழே டாமினேட் பண்ணிக்கிறீங்க. அதனால ஒரு யூஸும் இல்லை. எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. வெளியே போக சொல்ல பொண்ணு பார்க்க அழகா உலக அழகி மாரி இருக்கும், ஆனால் பையன் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டான். கருப்பாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான், குண்டாக இருப்பான். அவன் எப்படி கரெக்ட் பண்ணிருப்பான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? அவன் எப்படி கரெக்ட் பண்ணானா, அவன் டேலண்ட்டை வச்சு தான் கரெக்ட் பண்ணான். அவன் கலரை வச்சோ இல்லை அவன் சைஸை வச்சோ கரெக்ட் பண்ணல. அது போல தாங்க நீங்கள், உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் போதும், பேச்சு திறமை இருந்தால் மட்டுமே போதும், எல்லா பொண்ணையும் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். அந்த டேலண்ட் இருந்தாலே போதுங்க, ஈஸியாக எந்த பொண்ணையும் நீங்கள் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும். அந்த பொண்ணை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், அதை ஈஸியாக பேச வச்சிடலாம், அதை ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக்கிடலாம். நீங்கள் நம்பணும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் மற்ற பொண்ணை நீங்கள் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பயப்படுறது எதுக்காக இருக்குன்னா, நம்ம போய் பேசினா நம்ம ஃப்ரெண்டு கலாய்ப்பானா, இல்லை யாருன்னா கலாய்ப்பாங்களா, சிரிப்பாங்களான்னு நினச்சி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அவன் சிரிக்கிறவன் சிரிச்சுன்னு தாங்க இருப்பான். உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அதை நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் இறங்கி செய்யணும். அவன் சிரிக்க தான் செய்வான். நீங்கள் கரெக்ட் பண்ணிட்ட பேர் அவனே வந்து உங்ககிட்ட நம்பர் கேட்பான். அதாங்க ஃப்ரெண்டு. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் தான் செஞ்சானோ. அவன் சிரிப்பான், அவன் கலாய்ப்பான், அவன் தப்பாக நடிப்பான்னு நீங்கள் அதை பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது பேட் லக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் தான் செஞ்சாகணும். மற்றவங்கள பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை, நீங்கள் போய் செய்கிறீங்க, பேசுகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் யூஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.